Hi friends, welcome to Sabna's World. Learn to write in Malayalam through Tamil. மலையாளம் எழுத்து பயிற்சி இன்னைக்கு வகுப்பு 14ல கீ வரிசை பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அனுப்புற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்க்க போறது கிளி. தமிழ்லயும் கிளிதான். பேரட், பச்சை கிளி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்துலயும் கிளி. கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ, பெரிய ளா, வள்ளி போட்டிங்கன்னா லி, கிளி. பேரட், கிளி. அடுத்து கிழி. கிழினா முடிச்சு. பழைய தமிழ்ல பார்த்தீங்கன்னா பொற்கிழி அப்படிலாம் சொல்லுவோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கிழி வந்து கிழி பரோட்டா அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கிழி தான் கீ. கா போட்டு வள்ளி போட்டா கீழ், ழா போட்டு வள்ளி போட்டா ழி, கிழி. பார்த்தீங்கன்னா தமிழும் மலையாளமும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த கா வந்து மலையாளத்துல கொஞ்சம் குண்டா இருக்கும், இந்த சைடு ஒரு சுழி இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. கிழி, முடிச்சு, பவுச். நெக்ஸ்ட் கிடக்கா. கிடக்கனா படுக்கை, பெட். அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கிடக்கா. கீ. கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ. டா, இக்கா கூட்டக்ஷரம், கிடக்கா. படுக்கை, பெட். கிணறு. கிணறுனா தமிழ்லயும் கிணறு தான், வெல். கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ. தமிழ்ல 3 சொல்லி நா போடுவோம்ல, அந்த நா தான் இது. நா. ரு, பெரிய ரா, மேல சந்திரகலா, ரு, கிணறு. கிணறுனா கிணறு, வெல். கினாவு. கினாவுனா கனவு, ட்ரீம் அப்படின்னு சொல்றதுக்கு பொருள்படுற வார்த்தை. கா போட்டு ஒரு வள்ளி போட்டிங்கன்னா கீ. நா, சின்னனா, தீர்க்கம் துணைக்கால், நா. வா போட்டு சந்திரகலா, வு, கினாவு. கினாவுனா ஸ்வப்னம் அப்படி கூட சொல்லுவாங்க கனவுக்கு. கினாவு, கனவு, ட்ரீம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிண்ணம். தமிழ்லயும் கிண்ணம் தான், பவுல் அப்படின்னு சொல்றதுக்கு பொருள்படுற வார்த்தை. கா போட்டு வள்ளி கீ. இன்னா. இன் பிளஸ் நா சேர்ந்தா இன்னா கிடைக்கும், இந்த கூட்டக்ஷரம். நா போட்டு கீழே கொஞ்சம் சின்னதா ஒரு நா போட்டிங்கன்னா இன்னா, கிண்ணா. அனுஸ்வரம் இம், கிண்ணம். பவுல், கிண்ணம். அடுத்து கிழக்கு. திசையை குறிக்கிற சொல். தமிழ்லயும் கிழக்கு தான், ஈஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பொருள்படுற வார்த்தை. கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ. ழா, இக்கா கூட்டக்ஷரம் இக்கா. கா பிளஸ் கா, இக்கா. மேலே சந்திரகலா போட்டிங்கன்னா இக்கு கிடைச்சிரும், கிழக்கு. கிழக்கு, ஈஸ்ட். கிதப்பு. கிதப்புனா படபடப்பு, துடிக்கிறது, மூச்சு இறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ நம்ம கடகடான ஸ்பீடா மாடி ஏறி வரும்போது ஒரு மூச்சு திணறும் பார்த்தீங்களா, படபடான்னு வரும்ல, அதுக்கு வந்து கிதைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்துல. கிதப்பு. எந்தா கிதைக்குது அப்படின்னா, ஏன் இப்படி மூச்சு வாங்கி வர, ஏன் இப்படி படபடான்னு இருக்குன்றதுக்கு பொருள்படுற வார்த்தை கிதப்பு. இங்கிலீஷ்ல பால்பிட்டேஷன், துடிக்கிறதுல அதுக்கு கிதப்பு. கா போட்டு வள்ளி கீ. தா, கிதா. இப்பு, 2 பா சேர்ந்தா இப்பா கிடைச்சிரும். பா போட்டு கீழேயும் ஒரு பா போட்டு மேலே சந்திரகலா போட்டிங்கன்னா இப்பு, கிதப்பு. படபடப்பு, பால்பிட்டேஷன். கிடங்கு. தமிழ்ல கிடங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ட்ரெஞ்ச். ஆயுத கிடங்கு, தானிய கிடங்குலாம் பழைய காலத்துல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்டோரேஜ் ஏரியா. எல்லாமே சேர்த்து வைக்கிற ஒரு குழி மாதிரி இருக்கும், கோடவுன் மாதிரி, அதுக்கு பேரு கிடங்கு. ட்ரெஞ்ச். மலையாளத்துல கிடங்கு. இங்கு எல்லாம் மலையாளத்துல சொல்லும்போது இங்கு அப்படின்னு மென்மையா உச்சரிக்கணும். கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ. டா. 2 ஙா சேர்ந்தா இந்த கூட்டக்ஷரம் இங்கா. மேலே சந்திரகலா போட்டிங்கன்னா இங்கு, கிடங்கு. கிடங்கு, ட்ரெஞ்ச். கிழிவு. கிழிவுனா தள்ளுபடி, டிஸ்கவுண்ட், ஆஃபர்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருட்படுற வார்த்தை தான் மலையாளத்துல கிழிவு. தமிழ்ல வந்து ஆடி தள்ளுபடின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு மலையாளத்துல கற்கடக கிழிவு அப்படின்னுவாங்க. ஆடி மாசம் வந்து மலையாளத்துல வந்து கற்கடகம். கிழிவுனா ஆஃபர், ஆடி ஆஃபருக்கு கற்கடக கிழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. கா போட்டு வள்ளி போட்டா கீ.
ழா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா ழி, கிழி. வா போட்டு சந்திரகலா போட்டிங்கன்னா கிழிவு. தள்ளுபடி, டிஸ்கவுண்ட். கிழங்கு, தமிழ்ல கிழங்கு. இங்க வந்து மலையாளத்துல இங்கு அப்படின்னு சொல்லுவோம். கிழங்கு. இங்கிலீஷ்ல வந்து டியூபரஸ் ரூட், அதாவது மண்ணுக்கு அடியில விளையிற மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு எல்லாமே இங்கிலீஷ்ல டியூபரஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழங்கு, கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கி, ழா, இங்கா, இங்கா போட்டு மேலே சந்திரகலா போட்டிங்கன்னா கிழங்கு. கிடாவு, கிடாவுனா கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, கன்று. யங் அனிமல், காஃப், லேம்ப் அப்படிலாம் சொல்றதுக்கு பொருள்படுற வார்த்தை கிடாவு. மலையாளத்தில் குட்டி குழந்தை அப்படின்னு சொல்றது கூட இந்த கிடாவுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கி, டா தீர்க்கம், வா போட்டு சந்திரகலா கிடாவு. கன்று, யங் அனிமல். கிழுந்து, கிழுந்துனா தமிழில் வந்து அரும்பு, துளிர்லாம் சொல்லுவோம்ல, தளிர் அப்படிலாம் சொல்லுவோம்ல, பிளாசம், அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் மலையாளத்தில் வந்து கிழுந்து. கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கி, லா போட்டு ஊக்குள்ள சின்ன போட்டிங்கன்னா கீழு. இந்தா, இந்தானா நான் ப்ளஸ் தான், இந்தா கூட்டக்ஷன் கிடச்சிரும். இப்படி போட்டுட்டு மேலே ஒரு சந்திரகலா போட்டிங்கன்னா இந்து, கிழுந்து. அரும்பு, பிளாசம். கிரீடம், கிரீடம்னா தமிழ்லையும் கிரீடம் தான், க்ரௌன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள்படுற வார்த்தை. கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கி, ரா போட்டு இந்த மாதிரி சூழ்ச்ச மாதிரி போட்டிங்கன்னா ரீ கிடச்சிரும். கிரி. டா போட்டு அனுஸ்வரம் கிரீடம், கிரீடம்னா க்ரௌன். கிளிக்கூடு, பேர்ட்ஸ் நெஸ்ட், பறவைக்கூடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை கிளிக்கூடு. கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கி, லா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கிளி. இக்கா போட்டு ஊக்குள்ள சின்னம் போடணும், அப்போனா இக்கூ கிடச்சிரும், கிளிக்கூ. டா போட்டு சந்திரகலா போட்டிங்கன்னா டு, கிளிக்கூடு. பேர்ட்ஸ் நெஸ்ட், பறவைக்கூடு. கிடுக்கம்னா அதிர்வு, ஷேக்கன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் கிடுக்கம்னு சொல்லுவாங்க. ஞான் கிடுங்கி போய் அப்படின்னா நான் அப்படியே பயந்துட்டேன், நடுங்கிட்டேன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கிடுக்கம். கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கி, டா போட்டு ஊக்குள்ள சின்னம் கிடு. இக்கா, கா ப்ளஸ் கா, இக்கா. அனுஸ்வரம் கிடுக்கம், ஷேக்கன் அதிர்வு. கிடிலன், கிடிலன்னா ஆசம், அருமையா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம்ல, மலையாளத்துலேயும் உக்ரன், அடிப்பொலி அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கிடிலன். கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கி, டா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கிடி. லா சின்ன லா. இன், முற்று பெற்ற எழுத்து தான் இன். நா போட்டு இப்படி போட்டிங்கன்னா இன் கிடச்சிரும். கிடிலன், கிடிலனா ஆசம், அருமை. கின்னாரம், கின்னாரம்னா கொஞ்சி பேசுறது, இனிமையான பேச்சுன்னு சொல்லுவோம்ல, குழந்தைங்கலாம் பேசுறது, கொஞ்சி பேசுறதுக்கெலாம் சொல்கிறதுக்கு கின்னாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கி, நா ப்ளஸ் நா, இன்னா கிடச்சிரும். தீர்க்கம் கின்னா. சின்னரா, அனுஸ்வரம் கின்னாரம். கொஞ்சல் மொழி, ஸ்வீட்டாக். கிலுக்கம், கிலுக்கம்னா சலசலப்பொலி, கலகல ஒலின்னு சொல்லுவோம்ல, கொலுசோட சவுண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஜல் ஜல்னு வரும்ல, அதெல்லாம் வந்து கிளுங்குற சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். இங்கிலீஷில் வந்து ஜிங்கிள். கிலுக்கம், கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கி, சின்னலா, ஊக்குள்ள சின்னம் கீழு. இக்கா கூட்டக்ஷரம், பக்கத்தில் அனுஸ்வரம் கிலுக்கம். சலசலப்புலி, ஜிங்கிள். கடைசியா கிணுங்கல், கிணுங்கல்னா சினுங்கிறது, குழந்தை வந்து சினுங்கிறது, அழுதுகிட்டே சினுங்கும்னு சொல்லுவோம்ல, வைனிங், அந்த சவுண்டுக்கு தான் மலையாளத்தில் கிணுங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கி, பெரிய நா, ஊக்குள்ள சின்னம் கிணு. இங்கா, இல். இது மெய்யெழுத்துக்கு பொருள்படுற ஒரு முற்று பெற்ற எழுத்து தான். கிணுங்கல், சினுங்கல், வைனிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஷின்ஸும் சஜஷன்ஸும் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.